இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஓணம் ஸ்பெஷல், அதாவது ஒரு கேரளா சம்மந்தி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு 2 துண்டு இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், கொஞ்சமா ஊற வச்ச புளி, 2 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, அதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட காஷ்மீரி முழு மிளகா இருந்தா கூட நீங்க சேர்த்துக்கலாம். என்கிட்ட காஷ்மீரி தூள் இருக்கிறதுனால நான் காஷ்மீரி சில்லி தூள் தான் நான் சேர்த்துக்கிறேன். அது சேர்த்ததுக்கு அப்புறமா குறைப்பா இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸா அரைச்சிட வேண்டாம். அதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், கொஞ்சமா உப்பு, நம்ம துருவி வச்சிருக்கக்கூடிய ஒரு அரை மூடி தேங்காய் அதை சேர்த்து நல்லா அதையும் கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் விட்டு ஒரு துவையல் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். அதாவது இந்த பதத்துக்கு இதை சுடு சாதத்து கூட வச்சு சாப்பிடும் பொழுது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது மலையாளிஸ் இந்த கேரளா சம்மந்தி இல்லாமல் அவங்களுடைய சாப்பாடு கம்ப்ளீட்டே ஆகாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நானும் சுடு சாதத்து கூட வச்சு சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது ரொம்பவும் ஈஸியும் கூட, பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியும் கூட. இது செஞ்சால் நமக்கு குழம்பு கூட தேவை கிடையாது. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எல்லாருக்கும் ஓணம் நல்வாழ்த்துக்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் நமக்கு ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.